الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة كما قال عليه الصلاة والسلام. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என் அனைவருக்கும் நசீபாக்கி முதலாவது ரமலான் உடைய இரவு தராவீஹுடைய தொழுகை அல்லாஹ் பரிபூர்ணமாக வந்து தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை போயிட்டு அடைகிறதுக்கு உலகத்துல பல வழிகளை காட்டுறான். அது ஒரு வழிதான் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தான். இந்த இடத்துல இருக்கிற சிலரை பார்த்தா எனக்கு விளங்குது அல்லாஹ் அவங்களுக்கு 50 வருஷம் நோம்பு குடிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. 50 years நோம்பு குடிச்சுக்கிறாங்க. 50 வருஷம் எப்படி 50 லைலத்துல் கத்ர் அடைஞ்சிக்கிறாங்க. 50 லைல கூட உட்கார்ந்துக்கிறாங்க. அல்லாஹ்வோட ஆயுள வர்க்கத்தை செய்யணும். இன்னும் நிறைய ரமலான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். அப்போ ஒரு மனிதன் 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 10 வருஷம் திருப்பி திருப்பி ரமலான் அடைஞ்சிக்கிறார். அன்பானவர்களே, ரமலான்ல முதலாவது 10 ரஹ்மத், இரண்டாவது 10 மக்ஃபிரத், மூணாவது 10 இத்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. இந்த 30ல ஒன்று சரியா பிடிச்சா சொர்க்கத்துக்கு போறது அது போதும். ஒரு நோன்பு போதும் ஒரு மனுஷனுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட ஒரு இடத்தை கொடுக்குற. நான் கேட்கிறேன், எப்படி ஒரு மனிதன் 50 வருஷம் நோன்பு பிடிச்சி மறுவ நரகத்துக்கு போவே ஒரு நோம்பால சொர்க்கத்துல ஒரு இடமே கேள்வி. ஒரு நோம்பால ரஹ்மத்துடைய ஒரு நோம்பால ரஹ்மத்ல மிஸ் ஆகிச்சு, நடுவுல இருக்கிற மக்ஃபிரத்துல ஒரு நோம்பால சரி அதுவும் மிஸ் ஆகிச்சு, கடைசிக்கிற 10ல ஒரு நோம்பால அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்துல இடம் அளிக்கலுமாக இருந்தால், ஏன் சகோதரர்களே 50 வருஷம் நோம்பு பிடிச்ச ஒரு மனுஷன் அவருடைய மவுத்து மிக மோசமான நிலைமையில வந்தது. இத்தனை வருஷம் நோம்பு பிடிச்சார், ஆனா அவரோட கடைசி நிலைமை பயங்கரமாக அமைஞ்சிக்கு. நோம்பு பிடிக்கலையா? பிடிச்சாரு. எப்படி ஒரு மனிதன் இத்தனை வருஷம் நோம்பு பிடிச்சும் ஒரு மனிதன் நரகத்துக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி நோம்பை தான் சொன்னாங்க. நிறைய நோம்பாளிகள் இருப்பாங்க. அவங்க நோம்பு முடிக்கிறதுல கண்டு கொண்டது என்ன தெரியுமா? அவரோட நோம்பால் அவருக்கு கண்டு கொண்டது இல்ல ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிபாவை காட்டி பசிச்சிருந்ததும் தாகித்திருந்ததும் தான் மிச்சமே தவிர அந்த நோம்பால அல்லாஹுடைய ரஹ்மத் அடையவும் இல்லை, மக்ஃபிரத் அடையவும் இல்லை, நரகத்திலிருந்து விடுதலை அவர் அடையவும் இல்லை. அந்த நோம்பால அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட நோம்புகள் அப்படி ஆகிடக்கூடாது. நோம்பு நான் குடிக்கிற நோம்பு ஒரு நோம்பு எனக்கு போதுமாக இருக்கணும். சொர்க்கத்தில் அல்லாஹ் கிட்ட ஒரு இடம். இதனால தான் அல்லாஹ் நோம்பை பற்றி சொல்லும் பொழுது நோம்பு குடிக்கிறவங்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லப்பட்டு, நோம்பாளிகள் சொர்க்கத்துக்கு ஸ்பெஷலான ஒரு கேட், அந்த கேட்டால போவாங்கன்னு சொல்லப்பட்டு பாபுர் ரையான். அது உங்களுக்கு தோப்படும் யாருக்குன்னா நோம்பால அல்லாத உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் அல்லா அதுக்கால என்ட்ரன்ஸ், வேற யாருக்கும் போகல. சாயிமோனுக்கு மட்டும்தான் நோம்ப சரியா பிடிச்சாக்கு. நோம்புட நன்மையை பத்தி வரப்போகிற ஹதீஸ் நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நல்லா கேட்டுக்குவோம். அல்லாஹ் சொல்றான், நோம்பு எனக்குரியது, இது எனக்கிட்ட விடுங்க, நான் தான் பார்த்துட்டு கூலிய கொடுப்பேன். நோம்பு பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த நன்மை இல்லை. புகா தொழுது என்ன நன்மை ஹதீஸ்ல வந்து யார் யாரெல்லாம் புகா தொழுறாங்க எல்லாருக்கும் அதே நன்மை தான் கிடைக்கும். நோம்புன்னு வரப்போ நல்லா சொல்றான், நோம்பு எனக்கிட்ட விட்டுருங்க, ஏனென்றால் அந்த மனிதன்
தரக்க ஷஹ்வதஹு வ தஆமஹு லிஅஜலி, எனக்காக வேண்டி அவன் ஆசையை கட்டுப்படுத்துறான், அவன் பசியை கட்டுப்படுத்தி விட்டுறான், இது எனக்காக வேண்டி செய்யறான். அதனால உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல சொல்றாங்க. ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, நோன்புன்றது எப்படியாப்பட்ட ஒரு அமல்டா, ஒரு மனிதன் இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்ய காரணமாக மாறுது தனிமையிலேக்கு போகும். பாவம் எப்பயுமே தனிமையை தேடும், இருட்டை தேடும், தனிமையை தேடும். பாவம் நாங்க யார்ட்டையும் காட்டிக்கொண்டு செய்யறது எல்லாத்தையும். பாவம் என்றது மறைச்சு செய்யத்தான் விருப்பம், ஒளிஞ்சு செய்யத்தான் விருப்பம், யாருக்கும் தெரியாம செஞ்சு கொடுத்தான் விருப்பம், மனைவிக்கும் தெரியாம செய்யத்தான் விருப்பம், மல்லவாசிகளுக்கும் தெரியாம செய்யத்தான் நாங்க எல்லாரும் பாவத்தை விருப்பம். பாவத்துக்கு மனிதன் தேடி போவான், இருட்டை தேடி போவான், தனிமையை தேடி போவான். அன்பானவர்களே, நோன்புன்றது எப்படியாப்பட்ட ஒரு அமல்டா. ஒரு மனிதன் 12 மணி சரியான சூடு, இந்த காலம் யோசிச்சு பாருங்க, கடுமையான தாகம், தாங்க இல்லாத அளவுக்கு தாகம். 12 o'clock இஃப்தார் டைம், மாரிபுக்கு 6 ஹவருக்கு எப்படி வெயிட் பண்றேன்? பேசாம நோம்பு விட்டுருவோமா? ரூமுக்கு போறாரு, ரூம் லாக் பண்றாரு, யாருமே உள்ளுக்கு இல்லை, எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, 12 மணி டைம். அல்லாக்கு வளமையாக நிறைய மாற்றம் செஞ்ச மாதிரி இதுலயும் ஒரு மாற்றத்தை செஞ்சுட்டுருவோம். தாங்க இல்ல பசி, அன்றைக்கு சஹருக்கு எலும்ப கிடைக்கல, பட்டணி நோம்பு, பசியா பசி. எப்படி இன்னொரு 6 ஹவரை கழிக்கணும், 7 ஹவரை கழிக்கணும். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் எந்த காரணத்தை கொண்டு நோம்பு விட மாட்டான். அவன் பள்ளிக்கே வராத மனுஷனா இருந்தாலும் நோம்பு அல்லாவுக்காக சரியா முடியுமா? நோம்பு தனியார்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தாரு, தண்ணி ஒரு கிளாஸை குடிச்சிட்டு வெளியே வந்தா, வைஃப்க்கு இறங்குமா நோம்பு விட்டேன், நோம்பாளி மாதிரி நடிச்சுட்டேன்னு வெளியே வந்த ஆட்கிட்ட சொன்னா, ரூம்ல நல்லா சாப்பாடு இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெட்டினாரு, பசி திண்டாரு, வெளியே வராரு. யாருக்கும் அல்லாஹ் தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியாது, அல்லாஹ் தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியாது. உலமாக்கள் எழுதுறாங்க, நோம்புன்றது எப்படியாப்பட்டோம்? நம்ம என்ன ஒரு மனுஷன் நோம்பு பிடிச்சி பசியோடு வைக்கிறான்டா, அது ரப்புக்கு மட்டும்தான், வேற யாருக்காக இல்லை. அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக அவருக்கு பசங்க நோம்பு விழுந்துச்சு. இதே மாதிரி தானே தனிமையில இன்னொரு பாவத்தை செய்ய போகல, செஞ்சு பட்டுச்சு. ஏன் அதே மாதிரி இதையும் செஞ்சுட்டா சத்தானே நோம்பு விட்டுருவோமே? இல்ல, சஹர் தின்னாட்டி நோம்பு விட மாட்டான். சின்ன காலத்துல செஞ்சுப்போம், நாங்க வேலை பௌத்த நோம்பு குடிச்சிப்போம், கலவுல தண்ணி குடிச்சிப்போம், அது வேற. நான் சொல்றேன், இப்ப எங்களுக்கு நோம்பு கூட நாங்க அந்த நோம்பு அவ்வளவு மனசுக்கு எடுத்து ஆசையோடு எங்க நடந்தாலும், இன்னைக்கு எங்கட பஜாருல நாட்டாமை மாதிரி எங்கட முஸ்லீம் நாட்டாமா இப்படி வேலை செய்யறாங்க தெரியுமா? கண்டு சூடு, பாரத்தை தூக்கி கொண்டு முழு சூட்லயும் பஜார்ல அங்கேயும் இங்கே வேர்த்து கொட்டும். ஆனாலும் என்னத்தை செஞ்சாலும் சில வேலை பள்ளிக்கு தொலையும் வர மாட்டாரு, ஆனா நோம்பு மட்டும் விட மாட்டாரு, நோம்பு குடிச்சிப்பாரு. மக்கள் சொல்றாங்க, இந்த நோம்புல நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? உன்னையால தனிமையில இவ்வளவு கஷ்டம் வந்து, பசியும் தாகமும் வந்து, நஃப்ஸை கட்டுப்படுத்தி ரப்புக்காக வேண்டி செய்யலுமாக இருந்தா, உலகத்துல எந்த விஷயமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யலும். இதை செய்யலுமாக இருந்தா என் ரப்பு பாக்குறாங்க, என் மனைவிக்கு தான் விளங்கல, நான் நோம்பு விட்டா என்ன அல்லாஹ்க்கு விளங்குமே என்றது மற்ற எல்லா பாவத்திலையும் மனசுக்கு வரும். இதுல கிடைக்கிற பயிற்சி, இந்த நோம்பை நாங்க சரியா பிடிச்சோம்னா, ஒரு கட்டத்துல தனிமையில ஒரு பாவம் செய்யற சந்தர்ப்பம் ஒத்தருமே இல்லை, செஞ்சா ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு மன்னிப்பை கேட்டுக் கொடுக்கணும், முன்னுக்கு ஒரு காலடி வச்சு பாவத்தை செய்ய முன் வர டைம்ல உள்ளத்துல வரணும், எனக்கு ஒரு நாள் இப்படி நடந்து இவ்வளவு கஷ்டத்துல இருந்தும் மகரிப் பாங்க சொல்ல காட்டி இந்த வாயில நான் ஒரு சொட்டு தண்ணி சரி வைக்கல, ஏன் இந்த ரப்புக்கு நான் மாற்றம் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, இந்த பயிற்சி எனக்கிட்டே உங்கள்கிட்டையும் எல்லா விஷயத்திலையும் வரும். அல்லாஹ் நோம்பத்தானா இதுக்குதான். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டா, நோன்பு ஏன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறாங்க? மாஷா அல்லாஹ் ஆசையோட ஆர்வத்தோட எல்லாரும் சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கிறேன், இந்த நோன்புல ஒரு குர்ஆனை நான் ஓதி முடிக்கிறோம். மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். தராவீஹ் நான் நியத்து வச்சுக்கிறேன் ஹஸரத் என்ற ஒரு கூட்டாளி சொல்றாரு, இன்றைக்கு என் நியத்து துவா செய்யுங்க, தராவீஹ் இந்த முழு மாசமும் ஒரு ரக்காத் மிஸ் ஆகாம நான் தொழுவோம். அவர்கிட்ட நியத்து. மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் நியத்து வச்சுக்கோம், நோன்புக்கு
என்ன பிளானுங்க நோன்புக்கு என்ன பிளானுங்க? கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்ல விலைக்கு கொள்வோம். ரமதான்ல அமல் செய்யறதுக்கு பிளான் போடுறதுக்கு முன்னுக்கு நாங்க இன்னொன்று பிளான் பண்ணிக்கொள்வோம். இதாக முக்கியம். ரமதான்ல அமல் செய்யறது லேசி, அமல் செய்யறது லேசி அன்பானவர்களே. ஆனால் ரமதான்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நான் ஏன் உங்களுக்கு ரமதான கடமையாக்க சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், தக்குவாதாரிகளாக மாறும். தக்குவா என்ற டெஃபினிஷன் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் எந்த கட்டத்திலையும், தக்குவாட டெஃபினிஷன் வந்து அமல் செய்யறது இல்லை, அமல் செய்யறது ரெண்டாவது, அமல் எல்லாத்துக்கும் செய்யணும். தக்குவாட டெஃபினிஷன் எந்த கட்டத்திலையும் எனக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வை பயந்து நடக்கணும், எந்த டைம்லயும் எனக்கு மாற்றம் செய்யக்கூடாது. இதுதான் தக்குவாட டெஃபினிஷன். அன்பானவர்களே, தராவிய பிளான் பண்ண முந்தி, குர்ஆனோட பிளான் பண்ண முந்தி, திக்ர செய்ய பிளான் பண்ண முந்தி, சதகால கொடுக்க பிளான் பண்ண முந்தி, எந்த வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்கங்களை நான் எப்படி நிப்பாட்ட போறேன், இது முக்கியம். நோன்பு பிடிக்கிறோம், லைலத்துல் கத்ர் அடைகிறோம், பள்ளியில வந்து அழுகிறோம், ஆனா சிகரெட் குடிக்கிறத ஒன்றும் இல்லை, படம் பார்க்கறத ஒன்றும் இல்லை, பாட்டு கேட்கறத ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அவரோட வருஷ கணக்கு கோவம், நான் அவரோட அது அப்படியே கண்டினியூ ஆகும். வியாபாரத்துல சில முன்ன பின்ன சில துப்புரவு இல்லாத வேலை, அது அப்படியே கண்டினியூ. ஒரு மனுஷன் எடுத்த கடன் இன்னும் கொடுக்கல, வருஷ கணக்காகிட்டு அதை பத்தி ஒன்றும் பேசுறாரு இல்லை, ஆனா பள்ளியில வந்து தொழுகிறார். இது வேலிட் இல்லை சகோதரர்கள். நாங்க சில விஷயங்களை தவற போட்டு பரட்டி வச்சுக்கிறோம். முதலாவது எங்கள்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கிறது, கொஞ்சம் அமல் செஞ்சாலும் போதும் நீங்க, ஆனா பாவத்தரவே செய்வாங்க. பாவத்தையும் செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பாவம் செய்து நிறைய அமல். சிலவங்க நினைக்கிறேன் ஒரு பாவத்தை செஞ்சா நிறைய அமல் செஞ்சுட்டு கழிச்சு கொள்வோம். அப்படி ஒண்ணு கழிக்கல, பாவத்தை விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, நல்லா கேட்டுக்கொள்ள விஷயத்தை இதோட நான் முடிச்சுடுவேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எதை உங்களுக்கு செய்ய சொல்லிக்கிறேனோ உங்களால எந்த அளவுக்கு எடுத்து நடக்கும், 10 மினிமம் மஸ்தத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ உங்களோட சக்திக்கு ஏற்ப ட்ரை பண்ணி செய்யுங்க, நிறைய செய்ய பாருங்க, எவ்வளவு வேணுமோ செய்யுங்க. ஒமா நகைத்துக்கும் அனோ, நான் இதை வானம் என்று தடுத்து வச்சுக்கிறேனோ ஃபஜ்தனி போகும், கிட்டே மாக்கி வைத்துருவாங்க. வானம் என்றது டோன்ட்ன்றது. ஒரு மக்கள் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் இஷாக்கு தக்பீர் கட்டி தொழுகிறார், உதாரணத்துக்கு தொழுகிறாரு, சுபோக்கு பாங்க சொல்லிட்டான், ஒரு 1000 ரக்காத் தொழுந்தவங்க உதாரணத்துக்கு, 1000 ரக்காத் தொழுந்து, எத்தனை சுஜூத், 1000 ரக்காத் இல்லை. அல்லாஹ்க்கு எவ்வளவு விருப்பமான ஒரு அமல். மக்கள் எழுதுறாங்க, நீங்க 1000 ரக்காத் தொழுகிறத விட ரோட்ல போக ஒரு பொம்பளை பார்க்காம உங்களோட கண் பார்வை கீழே போகுது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நீங்க 1000 ரக்காத் தொழுது கொண்டு உங்களோட கண்ணை நீங்க பாதுகாக்காட்டி அது அல்லாஹ் கிட்ட வேலிட் இல்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எதை தெரியுமா? 1000 ரக்காத் தொழுகிறது லேசி, ஆனா ஒரு பெண்ணை பார்த்து கண்ணை பார்வை கீழே போகிறது கஷ்டம். போன் யூஸ் பண்ண போக கண்ணை பாதுகாப்புறது கஷ்டம். அவன் செய்யற நிறைய லேசி. அன்பானவர்களே, இதை சரியா விளங்கி வரணும். அல்லாஹ் நோன்பை தந்தது, அதோட சேர்த்து ஒருத்தர் இதை செஞ்சு கொண்டு போனாங்க. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். ஆகப்பெரிய தக்வாதாரி யாரு தெரியுமா? ஆகப்பெரிய தக்குவாதாரி தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறவர் தான் ஆகப்பெரிய தக்குவாதாரி. நாங்க நினைச்சுக்கிறோம் என்ன தெரியுமா? அமல் செய்யறோம் தானே, தஹஜ்ஜத் தொழுகிறேன், 5 நேரம் பள்ளிக்கு போறேன், பாவமினி கொஞ்சம் அதோடு போகுது. எப்படி நான் கோபமாகிற அவனோட பேசுறேன், நான் பேச மாட்டேன், அடுத்தோட காரணோட நான் பேச மாட்டேன், ஒரே மஹல்லால இவர் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம், அதுலதான் திருத்தம் வரணும். நோம்பு இதைத்தான் சுட்டு எரிக்கணும், இந்த பாவங்களை தூக்கி எறியணும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய. நான் அவரோட பேசுவேன், கோபம் வைக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படி இருந்தேன், என் அமல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற ஒன்றும் அல்லாஹ் கிட்ட அக்செப்ட் இல்லை. உறவு முறை பிரிஞ்சு நடக்கிறவரு இவங்க அமல் அல்லாஹ் கிட்ட போவாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட போவார். துன்யாக்கு இடையிலேயே சுத்திக்கணும், அங்க போவாது இவர்கிட்ட அமல். நாளைக்கு மௌத்தா போனா அதுல அவர் டேட்ல ஒன்று நீக்காது. ஏனென்றா அவர் அந்த அமல் எல்லாம் செஞ்சுக்கிறார் உத்தரோட கோபமான நிலைமையில. எங்கள்கிட்ட திருத்தம் வரணும், இதுல பாவத்துல திருத்தம் வரும். இதெல்லாம் பிளான் போடுறோம். எப்படி நான் நோம்புக்கு மூடின எங்களோட வீட்டுல மூடி வச்சுக்கிற டிவியை வாழ்க்கை ஃபுல்லா மூடி வைக்கிறேன். அன்பானவர்களே, நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? எல்லாமே இது சத்தியமாக சொல்றேன். இன்னைக்கு நிறைய ஊட்டோர்ல நிம்மதி இல்லாததுக்கு காரணம்
கணவன் மனைவிக்கு இடையில சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம். எத்தனை முஸ்லிம் பெண்கள் இன்னைக்கு டிப்ரெஷன்ல வாழ்றாங்க தெரியுமா? யாரால டிப்ரெஷன் தெரியுமா? மாப்பிள்ளையால டிப்ரெஷன். மாப்பிள்ளை சரியா அந்த ஹக்க செய்கிறாரு இல்லை, ஒரு மாப்பிள்ளை செய்ய வேண்டிய ஹக்க செய்கிறாரு இல்லை, அடிமமாக வாழ்றாங்க சில பெண்கள் ஊர்ல. அவரை வச்சுக்கோ ஒரு வேலைக்காரி, பேர் மட்டும்தான் மனைவி, ஆனா அவரோட எல்லா செயற்பாடும் பார்த்தா ஒரு வேலைக்காரி. இன்னைக்கு புலையில கண்ணீர் அடிக்க வேண்டிய சில விஷயங்கள், புலையில சில நிலைமை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? கூட்டுவல்ல ஹராமான பாட்டுகளும் படமும் போற காரணம். அந்த மாதிரி திறந்து போட்டி அல்லா வீட்டுல நிம்மதியே எடுத்து போட்டுட்டான். தொழுகை இல்லை, அமல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஹதீஸ்கள் வாசிக்கப்படுறது இல்லை, வீட்டுல குரான் ஓதுற சத்தம் இல்லை, பாட்டு சத்தம். நீங்க பாருங்க, எந்த வீட்டுவல்ல ஒரே பாட்டு சத்தமும் டிவி சத்தமும் கேட்டு கேட்டு அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், அந்த வீட்டுவல் நிம்மதிக்கவே ஆகுது, நிம்மதிக்கவே ஆகுது. இன்றைக்கு மூடினதை மவுத்து வரைக்கும் மூடுவோம், மவுத்து வரைக்கும் மூடுவாங்க. போன்ல சில நான் பாவிக்கிற சில விஷயங்கள், இவைகள் எனக்கு ஹராமான பாய்க்கு போறது காரணமாக இருக்குதுண்டா, அது எங்களுக்கு வானம் சொல்றது, அதை அழிச்சு போடும், அதை டிலீட் பண்ணு. என்ன ஒரு நண்பன், இவனாலத்தான் நான் இந்த கெட்ட பழக்கத்துக்கு பழகுறேன்னா அந்த நண்பன் வானம் சொல்றது. எங்கட கபரோட விளையாடேலா, எங்கட கபரோட ஒரு நண்பனுக்காக வேண்டி, போன்லேயே ஒரு ஆப்புக்காக வேண்டி, விளங்குச்சா, வீட்டுல பாக்குற டிவிக்காக வேண்டி, அது எங்கட கபருக்கு நாளைக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால அல்லாஹ் எங்களுக்கு ரமபான தந்தான், எனக்கு தெரியுமா தந்தான், இந்த மாதிரி நல்ல காரியங்கள்ல அல்லாஹ்க்கு விருப்பமான பொருத்தமான நிலைமையில நாங்க உருவாகணும். அதனால முதலாவது ரமபானுடைய நோக்கம் தராவீஹ், குர்ஆன், zikr, சதகா, இதெல்லாம் ரெண்டாவது லிஸ்ட்ல. எங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் என்னென்ன பழவிக்கிறதோ, என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குதோ, இது எல்லாத்தையும் நான் இந்த விட்டு அல்லாஹ்வுக்காகவே, அதோட சேர்த்த ஒரு மனுஷன் அமலும் நிறைய செஞ்சு கொண்டு போனா அந்த மனுஷன் கொஞ்ச நாள்ல முகர்ரபுடைய லெவல் அடைஞ்சிடுவார். உலமாக்கள் எழுதுறாங்க, முகர்ரப் என்றா அந்த சஹாபாக்கள் கையேந்தினா துவா கபூல், அல்லாஹ் கிட்ட கேதுனா உடனே துவா கபூல். இன்றைக்கு எங்கட பேசிக்கான ஒரு தேவையை கூட ரப்பு கிட்ட கேட்கலாத ஒரு நிலைமை சகோதரர். கேட்கிறோம் காபத்துள்ளாட உடனே பிடிச்சு கேட்கிறோம், துவா கபூல் இல்லை. 27க்கு அங்கிருந்து கேட்கிறோம், துவா கபூல் இல்லை. வெள்ள காப்பட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஏரியா சொர்க்கத்துல ஒரு துன்பம்டாங்க. சில விவாதத்துல வருது, சில உலமாக்களோட கருத்து, அதோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் நாளைக்கு இந்த உலகத்தை அழிக்கிற டைம்ல அந்த துன்பம் மட்டும் சொர்க்கத்துக்கு எடுத்துருவோம். நாங்க போய் தொழுகை மதினால இந்த துன்பம் மாபைன பைத்தி மமின்பரி ரௌபத்தும் ரியாதுல் ஜன்னah சொன்னாங்க, என்ற ஊடும் என்ற கபரும் நீக்கிற, என் மிம்பரும் நீக்கிற இடம் இந்த இடம் சொல். அதனால தான் நான் மதீனாக்கு போனா முந்தினா நிறைய டைம் போவேடும், இப்ப அப்படி இல்லை, இல்லைன்னா நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அப்படி போக வேண்டிய நிலைமை வரும். சகோதரர்களே சொன்னாங்க, அது ரௌபத்தும் ரியாதுல் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு துண்டு. அதிகமான உலமாக்களுக்கு அர்த்தம் அந்த இடம் அப்படி சொர்க்கத்துல இருக்கணும். நாளைக்கு கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாங்க செய்யறோம், இதெல்லாம் நாங்க என்னத்துக்கு செய்யறோம்? எங்கட நிலைமைகள் நல்ல முறையில செய்யலாம். அதனால இதுக்கு முந்தி பிடிச்ச நோம்பு மறந்துடுவோம். இதுக்கு முந்தி பிடிச்ச நோம்பு எப்படியோ போச்சு மறந்துடுவோம். இதுதான் என்ன கடைசி நோம்போடு இந்த நோம்புலேருந்து நாங்க ஆரம்பிச்சோம். என்ன சகோதரர்களே சொல்லலாம். ஏன்னா நேற்று ஜனாசா கேள்விப்பட்டோம், ஒரு பக்கத்து மஹல்ல சாலிஹான நல்ல மனிதர், என்னோட ஆர்கிடெக்ட் ஜுல்ஃபிகார், அல்லாவோட கபரை பிரகாசமாக்கணும். சுப்ஹானல்லாஹ், அவரை பத்தி பேசுறவங்க எல்லாரும் இன்னைக்கு அவரோட மஹல்லாவை சேர்ந்து ஒருத்தரோட பேசி பாருங்க, வந்து முதலாவது வார்த்தை அவரை பத்தி சொல்ல முதல் செய்தி வாயில, அதுல எங்களோட 5 நேர வக்துக்கும் மினன் பள்ளியில முன்சஃப்ல இருக்கிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் சொல்றார், நான் கண்டிக்கிறேன், சுபஹ்க்கு பாங்கு சொல்ல முந்தி பள்ளிக்கு வார். இந்த வருஷம் உம்ரா போவார், இந்த வருஷம் குடும்பத்தோடே பேய்த்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாரோ என்னவோ, அல்லாஹ் எனக்கு மவுத் அங்க தாண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சுட்டார். பெரிய வயசு இல்லை, மூடிகள் பழுத்து இல்லை, நிறைய சேவைகளை செஞ்சுக்கிறார். எங்கட மவுத்து இப்படி அமையும் சகோதரர். எங்கட மவுத்து நாளைக்கு பேச போக்கல 4 பேர் எங்கட நல்லவ பேசக்கூடிய மவுத்தாகும். முதநாத்து ஒரு ஜனாசா கந்துன்னு கூட பள்ளியில அவர் மௌலவி இருந்தார், முந்தி கொஞ்சம் கொளுத்தவர் இருந்தார். இங்க அவரோட மாமா கழுத்தறையில முழு கழுத்தறையும் அழுவுது அவருடைய ஜனாசா. இக்பால் ஹாஷிம், அவரோட கபரை பிரகாசமாக்கணும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிரிச்ச முகம், அழகான முகம். இன்றைக்கு காலையில் ஒரு ஜனாசா காரா டிராவல்ஸ்ல ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், சலாஹுத்தீன் மௌலவி. வந்து எந்த வருஷமும் காரா டிராவல்ஸ்ல ஹஜ்ஜிக்கு வருவார். அவர்
அன்பானவர்களே, அந்த ஜனாசர போட்டோ எனக்கு இன்னைக்கு நோன்பு இல்லாட்டி நான் அந்த ஜனாசாக்கு வைத்திருப்பேன். அந்த ஜனாசர போட்டோ எனக்கு நான் அனுப்ப சொன்னேன். சுப்ஹானல்லாஹ், இந்த ஜனாசா எவ்வளவு அழகா சிரிச்சு கொண்டே தெரியுமா? பயன் முடிச்சுட்டு தேவையான கேளுங்க, நான் காட்டுறேன் அவரோட போட்டோவை, ஆச்சரியப்படுவீங்க. ரமதான் அவரு குறிப்பிட்ட கால நோயோடு இருந்தாரு. இன்றைக்கு காலையில மௌத்து. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மௌத்துகளை நாங்க பார்த்தோம்னா ஏராளம் வயசு மௌத்துக்கு வந்து அப்படி ஒன்று இல்லை. வயசாகணும், பூர்த்தி ஆகணும், தாடி பழுக்கணும், சின்ன புள்ளை. நான் சொன்ன அந்த கழுத்தர ஜனாசா, அவரோட 10 வயசு மகன் தான் ஜனாசாவை தொழிற்சார், அழுந்து தொழிற்சார். புள்ள பெருசாகணும், கல்யாணம் முடிக்கணும், அது போல நான் ஒரு மௌத்த தருவன் என்பது ரப்பு கிட்ட அப்படி ஒன்று கிடையாது சகோதரர். எல்லாம் உலகத்துல எங்களோட சந்தோஷத்தை வச்சில்லை. எங்களோட உண்மையான சந்தோஷம் நாங்க கண்ணை மூடுவோம். எல்லாம் உலகத்துல தான் சந்தோஷம் இருந்திருந்தா இன்னைக்கு பலஸ்தீன் அத்தனை மக்கள் கூட கொலை செய்யப்படக்கூடாது. சஹாபாக்கள் கை காலெல்லாம் துண்டாக போகக்கூடாது. அங்க ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு 2 காலம் ஊனம் நடக்க இயலாது. அன்பானவர்கள், உஹதுடைய யுத்தத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சினாரு. மகன்மாரெல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு ஜிஹாத கடமையாக்கி இல்ல வாப்பா, நீங்க வரவான நீங்க ஊர்ல இருங்க. இல்ல, நான் வந்து யுத்தத்துல ஷஹீதாக விரும்புறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கெஞ்சினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினாங்க இவருக்கு உள்ள ஆர்வம். அவர்கிட்ட 2 புள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களோட வாப்பாவை தடுக்கவான, உங்களோட வாப்பா யுத்தத்துல ஷஹீத் ஆகுவார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சாங்க. உஹதுல தேடுறாங்க. அவருக்கு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி ஷஹீதாக்கப்பட்டு உயிர் திரிய கொண்டிருக்குது. கடைசி தருணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கிட்ட போனாங்க. கால் 2 மேல நடக்கையில சகோதரர்களை யுத்தத்துக்கு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியோட ரூஹ் பிரிய போகுது, கொலை செய்யப்பட்டு ரூஹ் பிரிய போகுது. சஹாபி கிட்ட போய் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லக அன்னி அன்துரு இலைக தம்ஷி பிரிஜ்லிக வஹிய ஸஹீஹத்துன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் உங்களோட இந்த 2 காலும் நல்ல நிலைமையில ஈக்கிற நிலைமையில சொர்க்கத்துல நடக்கிறத நான் இப்ப பாக்குறேன். அந்த சஹாபி கிட்ட சொன்னாங்க. அன்பானவர்களே, மௌத்துன்றது அதுதான். முஸ்லிம்களுக்கு மௌத்துன்றது பயமான ஒன்று இல்லை. மௌத்துன்றது அங்கதான் எங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் மௌத்தா போற நல்ல மௌத்துவார் ஒருத்தர் ஒரு நாளும் திருப்பி துனியாவுக்கு திருப்பி வர மாட்டார். பிள்ளைகள் அழுவாங்க. உலகத்துல பிள்ளைக்கான உசுர கொடுக்க ரெடியாகினவர் வாப்பா. ஆனா நல்ல மௌத்து மட்டும் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு நாளும் திருப்பி துனியாவுக்கு வரமாட்டார். பிள்ளைகள் வாழணும், வேற வைஃபும் வாழணும், வேற வீடு ஒன்றுமே நல்ல மௌத்து கிடைச்சா. ஏன்னா நல்ல மௌத்த அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்த இருப்பார். எங்கட உடம்பத்தான் நாங்க கஃன் செய்வோம். இந்த வெள்ளை புடவையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல மனிதனுடைய ரூஹ் எடுக்க கஃனும் மின் அக்ஃபானில் ஜன்னah. ஒரு மலக்கு இல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, அவருடைய படை வருவாங்க, பெரிய ஒரு கூட்டம் வந்து இந்த மனிதனுடைய ரூஹ கலட்டி கஃன்ல வச்சு சொர்க்கத்திலிருந்து கஃன் எடுத்து படுமா ரூஹ வைக்க. உடம்பத்தான் நாங்க இங்க வெள்ளை புடவையால சுத்துறது. கஃன் வரும் சொர்க்கத்துல இருந்து, ஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னah, சொர்க்கத்துல இருந்து வாசனை பொருட்கள் வரும், வச்சுதானா அந்த கஃனை கொண்டு போறது. அந்த ரூஹ பிரிச்சதுக்கு பின்னால ரிவாயத்துல வருவது உடனே எடுத்து வைத்துருவாங்க. அடுத்த நிமிஷம் வைக்க மாட்டாங்க. அந்த மலக்குமார் எடுத்துட்டு ரொம்ப சந்திக்க வைத்துருவோம். இங்க உலகத்துல பொடியை வச்செல்லாம் அழுவாங்க. அந்த பொடியில யூஸ் இல்ல. 4-5 நாள் வச்சா அது புழு தின்னும். அந்த உடம்பு என்ன பண்ணா லாபங்கள் அப்படியே வச்சோம்னா அடக்காம அந்த பொடி வேஸ்ட். இப்ப அன்பானவர்களே, ரூஹ் எங்கேயும் தெரியுமா? ரூஹ பிரிச்சு அடுத்த கணம் பொடிக்கும் ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல, பெட்ல, வீட்டுல எங்க சார் இருக்கும்? ரூஹிக்கும் எங்க தெரியுமா? அந்த மனிதனுடைய ரூஹ். அல்லாஹ்வை சந்திக்க அந்த மலக்குமார் போவாங்க. முதல் வானத்துக்கு போவாங்க, 2வது வானத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு வானமும் திறக்கப்பட்ட அந்த ரூஹ் பார்க்குமாம். எல்லா மலக்குமாரும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவாங்களாம், மஹாதிஹி ரூஹ் தய்யிபா, நல்ல மனுஷன், எவ்வளவு நல்ல மனுஷன், யார் இது? கடைசியாக போயிட்டு ரப்புக்கு முன்னால இந்த ரூஹ் வைக்கப்படும். வடியை வச்சுக்கொண்டு வீட்டுல அழுகுறாங்க. ரூஹ் எங்கேயும் தெரியுமா? அல்லாஹ் சந்திக்க வைத்து அந்த ரூஹ் ரப்புக்கு முன்னுக்கு போகும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மலக்கு மாட்ட ஏண்ட இந்த நல்ல அடியானுக்கு உலகத்துல இந்த நாளை சந்திக்க எப்போ என்னைய சந்திக்கணும் என்று இருந்த அந்த மனிதன், புத்திசாலியாக வாழ்ந்த இந்த மனிதனுக்கு நான் என்னத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் கொண்டு போயிட்டு காட்டு வந்துடுவாங்க. விவாதத்துல வருது சகோதரர்களே, ஒரு மனிதனை
குளிப்பாட்டி கஃன் செய்யற அளவு உள்ள அந்த டைம், இந்த அளவு நேரம் அந்த ரூஹ் சொர்க்கத்துள்ளுக்கு கொண்டு போயிட்டு, அவர் என்ன சொர்க்கத்தல்ல அவருக்கு எழுதிக்கிறானோ அந்த சொர்க்கத்துள்ளுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த ரூஹை வைக்கப்படும். பொடி எங்க கஃன் செய்யறாங்க, குளிப்பாட்டுறாங்க. நாங்க அடக்கம் செய்ய டைம் மஷூரா பண்ணி கொண்டிருக்கிறோம். ரூஹ் எங்க தெரியுமா? ரப்ப சந்திக்க போயிட்டு அல்லாஹ் சொர்க்கத்துள்ளுக்கு ரூஹ் அனுப்புவான சகோதரர். அந்த ரூஹ் அதை பார்த்துட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜனாசாவை தொழுவிக்க அடக்கம் செய்ய எடுத்து போற டைம்ல திருப்பி அல்லாஹ் கொண்டாந்து அந்த ரூஹ அப்படியே அந்த மனிதனுக்கு பக்கத்துல வச்சு, அந்த பைனல் ஜஸதி வல் கஃபன், அந்த கஃபனுக்கு உடம்புக்கு இடையில அந்த ரூஹ் இருக்கும். ரூஹ தூக்கிட்டு போற டைம்ல நீங்க என்னென்னெல்லாம் பேசுறீங்களோ இது எல்லாத்தையும் அந்த ரூஹ் கேட்கும். அந்த ரூஹ் தான் சொல்லுமா, கத்திமோனி கத்திமோனி, அவசரமா கொண்டு போய் தனியா கபூர்ல வைங்க. இன்றைக்கு கபூர்ல எவ்வளவு பயம், எங்களுக்கு எவ்வளவு பயம் இன்றைக்கு கபூர்ல. மையவாடின்றாலே இருட்டுல போறதுக்கு பயம் தான். கபூர்ண்டாலே வாப்பட கபூரா இருந்தாலும் சொல்லுவோம், ராவு டைம்ல இறங்கி வைக்கேன்பாங்க கபூர்ல. அன்பானவர்களே, அந்த கபூருக்கு சொல்லுவாராம் இந்த மையத்து, கத்திமோனி கத்திமோனி, அவசரமா கொண்டு போய் வை. அன்பானவர்களே, கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு போட்டேன். ஒரு ஜனாசாவை கொண்டு போய் கபூர்ல வைக்கிறோம். கபூர்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும் தானே. எங்கட படிக்க ஒரு கொடியை வைக்கிற அளவுக்கு சின்னோட குழி. ஆனா அந்த கபரை மூடினமோ அடுத்த நிமிஷம் அந்த கபர் அப்படி இருக்காது. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வச்சுக்கிறது அது இல்லை, ரெண்டுல ஒன்று அல்லாஹ் வச்சுக்கிறார். அது இல்லை, அது எங்கட கண்ணுக்கு தான். எங்கட கண்ணுக்கு தான் அது அந்த கபூர். ஆனா கபூர் உண்மையான கபூர் அது இல்லை. உண்மையான கபூர் ரெண்டே உண்டு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறும். அது எப்படி? கண்ணு கெட்டியால விசாலமாகும், வெளிச்சமாகும். அது எல்லாத்தையும் விட ஆக உயர்ந்தது சொர்க்கத்தில் ஒரு ஜன்னல்ல திறந்துவிடப்படும். அதுல இருந்து வார அந்த நறுமணமும் வாசமும் போதும் அவர் நிம்மதியாக நல்ல முறையில் அங்க வாழ. வேறு ரிவாயத்துகளை வருவது, மலக்குமார் வருவாங்க, கேள்வி கணக்கு கேட்டு அந்த மனுஷனுக்கு கியாமத் வரை காட்டு நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு வைத்துருவாங்களா. அந்த மனுஷன் கப்பல தூங்கிட்டே போயிட்டு, நான் என்ன சொல்ல வரேன்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க ஒரு மையத்தை கொண்டு போயிட்டு வெச்சத்துக்கு போறவோ எந்த அளவுக்கு குயிக்க அங்க ஒன்று நடக்க ஆரம்பிக்கும்டா, அந்த பக்கத்துல இருந்த ரூஹிக்கு தானே அந்த ரூஹ் திருப்பி உடம்புக்கு வந்துடும். எப்படி ஒரு நாளைக்கு முன்னால உயிரோடு இருந்தாரோ அதே நிலைமையில கபர்ல வந்துடும். ஒரு நாளைக்கு முன்னால மௌத்தாம் வந்து இருந்த ஒரு உசுரோல இதே நிலைமையில எந்த அளவுக்கு நான் சொன்னாங்க, இன்னஹு லயஸ்மஉ கர்ஹ நிஆலிஹிம். நீங்க அடக்கம் செஞ்சுட்டு துஆ ஓதி கொண்டு அன்னைக்கு போற டைம்ல உங்களோட ஸ்லீப்பர் சவுண்டுக்கு தானே அது கூட கேட்கிறா. இது பொய் இல்லை, அந்த சவுண்ட கூட கேட்கிற. அடுத்த நிமிஷம் எழுப்பாட்டி நாங்க அன்னைக்கு அந்த டைம்ல இருந்து வேலை ஆரம்பிச்சோம். திடீர்ந்து அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு அல்லாஹுடைய படைப்பை பார்ப்பார். அவர்கள் மனிதர்களும் இல்லை, மிருக தோட்டமும் இல்லை. அல்லாஹு அலம் கபூர்ல தான் நாங்க அதை பார்ப்போம். முன்கர் நக்கீருடைய தோட்டம். திடீர்னு ரெண்டு பேர் வந்து நிற்பாங்க சகோதரர்கள். அது ரெண்டுல இது நல்ல அமைகிறதுன்றது நாங்க செய்யற அமல். இல்லை நாளைக்கு வச்சா கொண்டு போய் எனக்கு என்ன கேரண்டிக்கு நான் வாழ்வது 60 வருஷம் 100 வருஷம் எங்க வாழ போறேன்? கபர்ல ஆயிரக்கணக்கு வருஷம் வாழ வேண்டிய நிலைமை. ஒரு மனுஷன் கபர் மட்டும் மோசமாகி அவன் நரகத்துக்கு போட்டு ஒரு பக்கம் வெயிலே. கபர் மட்டும் மோசமாவினா அல்லாஹ் எந்தக்கு மஹ்ஷரை உருவாக்கி கியாமத்தை உண்டாக்குறனோ அன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதனுக்கு தொடர்ச்சியா கண்டினியூஸா வேதனை கொடுத்து கொண்டிருக்கப்படும். சொன்னாங்க இந்த கபரோட சைஸ் எவ்வளவு சின்னது, இந்த கபர் இன்னும் சின்னதாக ஆமி எந்த அளவுக்கு என்றால் அந்த மனிதனுடைய உடம்புல இருக்கிற முள்ளுகளும் துண்டு தூளாக இன்னைக்கு சின்னோரு விரல்ல டிஸ்லோகேஷன் என்னால மூலால தாங்கல. சின்னோரு கால் தாழ்ந்தது கொஞ்சம் போக்குள்ள இடத்துல கால் பட்டது உசுறு போற அளவுக்கு நோவுது எங்களுக்கு. உடம்புல இருக்கிற முள்ளெல்லாம் துண்டு தூளா உடையப்போ எங்களால் எப்படி சகோதரர் எப்படி எங்களால தாங்கலும். அன்றைக்கு ஒரு குடும்ப பிரச்சனையை பேச்சு ஒரு பொங்கல் என்ன சொல்றா, அல்ல எனக்கு அதுல வேதனை தந்தாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். இப்படி பேச்சு நிவாரணம். அப்படித்தானே சிலாக்கள பேச்சு. அவருக்குள்ள வைராக்கியமும் அவருக்குள்ள அந்த பெரிய தனமும் அவர் இன்னைக்கு இதே எங்களுக்கு மலக்கமா இருக்க எங்க காட்டையிலும் என்னோட சண்டித்தனத்தை காட்டையிலும். நான் அந்த பொம்பளை கிட்ட சொன்னேன், நீ ஒன்றே செய்யுங்க எனக்கு 7 மினிட்டா. எனக்கு நல்ல கோவம் போச்சு அப்படி சொன்னதோட. நான் சொன்னீங்க ஒரு முளவு திரிய பத்த வச்சு ஒரு நிமிஷத்துக்கு உங்களோட விரல கொஞ்சம் வச்சு காட்டுகள் 7 மினிட் அதை செஞ்சு காட்டுங்க. நீங்க சொல்றீங்க தானே உங்களுக்கு நரகம் பிரச்சனை இல்லை, நீங்க நரகத்துக்கு
போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இந்த வேதனையை தந்தாலும் பரவாயில்ல, ஒரு முளவுத்திரிய பத்த வச்சு உங்களோட விரல் ஒரு நிமிஷம் மேலும் வச்சு காட்டுங்களேன் எனக்கு. இது உங்களால தாங்கல. நாளைக்கு நரகத்துல இருக்கக்கூடிய நரகத்துல நாளைக்கு கபூர்ல அல்லாஹ் நெருப்பு மூட்டம் முந்தி அந்த மலக்குமார் கேள்விக்கான கேட்டு மோசமான மனுஷன் சொல்லுவாங்களாம், இந்த கபூர் அப்படியே நரகத்தினுடைய வாயில திறந்துடுங்க. அந்த நரகத்துடைய வாயிலால வார ஹீட்டுக்கு தானே கபூர் இருக்கு. அந்த வெப்பம் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் கரைஞ்சு கொட்டும் சகோதரர்கள். பத்த வைக்க தேவையில்லை. அந்த ஹீட் சூடு, அந்த வெப்பம், இதை தாங்கலுமா எங்களால? எத்தனை 1000 வருஷம் நெருப்பூட்டப்பட்டது நரகம் எங்களால தாங்கலுமா? எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான், எங்களோட கபூர் மோசமாக, எங்களோட கடைசி நிலைமை மோசமாக, எங்களுக்கு அதை ஒன்றும் தாங்க எங்களால இயலா. எங்களுக்கு ஒரே ஒரு வழி, நல்லவர்களாக வாழ்ற கொஞ்ச காலத்துல நல்லவர்களாக வஃபாத்தாகவும் பேசின அனைத்து விஷயங்களை எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.